அதுனா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. சொல்ல வந்து அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா சில விஷயம் வந்துட்டு லைக் அன்எக்ஸ்பிளைன்டாக விடுறப்போ அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறப்போ ரொம்ப தவறாக தான் இருக்கும். உங்களோட நீதிமன்றமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன பேசினாலும் ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பை உள்ளே கொண்டு வந்து பேசாதீங்க. இதில் வந்து 2 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று சொன்ன மாதிரி அந்த தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷனில், இன்னொரு மகளிர் ஆணையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 2 கம்ப்ளைண்ட்டும் தாவேகாவினரால் தான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. செக்ஷன் 192 wantonly giving provocation, okay, with the intent to cause a riot or public disturbance. பாயிடுச்சு இல்லையா? அது நல்லாவே தெரியுது டபுள் மீனிங்கான ஒரு விஷயம் அப்படின்னும் போது அகைன் அவர் அது கொடுக்க போகிற விளக்கத்தில் தான் இருக்குது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். காவிரி நதிநீர் தொடர்பாக நேற்று எதிர்க்கட்சிகள், அது குறிப்பாக திமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை பேசியிருந்தார். அதாவது இங்கே தண்ணி வரணும், அங்கே தண்ணி வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு தொண்டர்கள் ஒரு நடிகை பேரை சொல்லி ஏதோ பேசினாங்க. அது இன்னைக்கு விசுவரூபம் எடுத்திருக்கு. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாவேகாவுடைய அமைச்சர்கள் பல பேர் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தேசிய மகளிர் ஆணையத்திலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் நோக்கி அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? எத்தனை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? எஸ், தஞ்சாவூர் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், அவர் வீட்டு முன்பாக வந்து தஞ்சாவூர்ல இருந்து போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்ததா இருக்கட்டும். ஏன்னா முதல்ல மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசினது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒய்ஃப் அவங்க வந்து 2 பேசினதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இல்லை இது வந்து அட்வொகேட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும். சென்னை கமிஷனர் உட்பட டைரக்டா ஸ்பாட்டுக்கே போய் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்தது. அவருடைய வீட்டின் முன்பாக ஒரு கட்டத்துக்கு மேல டிஎம்கேவை சார்ந்தவர்களே உள்ள அந்த ஸ்ட்ரீட்குள்ள அனுமதிக்கப்படலை. அந்த அளவுக்கு கிரௌடடா இருந்த போலீஸ் பாதுகாப்பு. எதிர்க்கட்சி தலைவர் இது எதனை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து தஞ்சாவூர்ல விவசாயிகளோடு நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையா? அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. ஏன்னா இது தொடர்ந்து 2 விஷயம் எப்பவுமே நமக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒன்று காவேரி நீர் குறித்த விஷயமா இருக்கட்டும், இல்லை மேகதாது அணையா இருக்கட்டும். இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தது. இப்போ ரீசெண்டா நமக்கு அந்த பொலிட்டிக்கல் லைம் லைட்ல இது 2 தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஜூன் மாசமே தனி திறந்து விட வேண்டியது தனி திறந்து விடல. ஏன்னா இது வருஷம் நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கு இந்த காவேரி நீர். அது குறித்து விவசாயிகளும் அதை தொடர்ந்து அவர் வந்து எஸ்டிஎம்கே சார்பில் இருந்து நாங்கள் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தஞ்சாவூருக்கு போயிருந்தப்போ தான் நேற்று அவர் மேடையில் வந்து நிறைய விஷயங்கள் அங்கே பேசிட்டு இருந்தார். நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசும்போது அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கள், பொலிட்டிக்கலாக அவர் நிறைய கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கும் போது, ஏன்னா இங்கே நம்ம ஒரு நிகழ்வானது வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக எதிர்வினை ஆட்டுவாங்க. ஆளும் கட்சி வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுப்பாக எடுத்தாலும் சரி, ஏன்னா எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க, எது பண்ணாலும் இது நாங்கள் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் இவங்க பண்றதே கிடையாது. ஏன்னா ஒண்ணு கூட பண்ணாங்கன்னு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஓகே, அதுல ஃபுல்லா குவெஸ்சன்ஸா வைக்கப்பட்டு கண்டனங்களா வைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களும் நிறைய நடத்தப்பட்டுட்டு தான் இருக்கும். அதன் விளைவாக தான் நேற்று நடந்த ஒரு விஷயம். அதுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப சர்ச்சையாச்சு. அந்த காவிரி நீர் குறித்து பேசும்போது வந்து அங்க கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நடிகையோட பேரை சொல்லும் போது அவர் அந்த இடத்துல சர்காஸ்டிக்கா பேசுனது, டபுள் மீனிங்ல பேசுனது. ஏன்னா அவரே ஒரு நிமிஷம் அங்க பாஸ் கொடுத்து தான் பேசினார். அவர் பாஸ் கொடுத்து நான் காவிரி தண்ணி தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொன்னார். எங்க நீர் வரணுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுனா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. சொல்ல வந்து அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா சில விஷயம் வந்துட்டு லைக் அன்எக்ஸ்பிளைன்டா விடுறப்போ அதை நம்ம இன்டர்பிரேட் பண்றப்போ ரொம்ப தவறாக தான் இருக்கும் அந்த இடத்துல இல்ல. ஏன்னா இது வந்து செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த நடிகையுடைய பேர் வந்து எல்லாத்துலயும் அடிபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சமீபமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் நிறைய இதே மாதிரி இஷ்யூ. இதற்கு முன்னாடி வேறு ஒரு கட்சியை சார்ந்த தலைவரும் பேசியிருந்தாரு இல்லையா? அதுக்கான கண்டனங்களும் அந்த இடத்துல வலுத்துச்சு. நேற்று இந்த மாதிரி பேசி என்னவா இருந்தாலும் அது பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் போது அது அந்த பாயிண்டோட நிற்கிறது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே, அதனை தொடர்ந்து ஏன்னா உங்களோட நீதிமன்றமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன பேசினாலும் ஒருத்தரோட பர்சனல் லைஃபை உள்ள கொண்டு வந்து பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இப்ப இதுல வந்து அவர் பேசலையே மேடம். இப்ப தொண்டர்களை வந்து ஒரு பேரை சொன்னாங்க, ஒரு நடிகையோட பேரை சொன்னாங்க, அதோட அவ்வளவுதான். மற்றபடி இவர் வந்து இல்லைங்க நான் காவிரி தனியாக சொன்னு சொல்லிட்டு மறுத்துட்டு போயிடலாமே. எஸ், இன்னொன்று வந்து பெண்களை நோக்கி அவதூறா வைக்கப்படக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ். இது அதுக்கு அடுத்த கட்ட விசாரணையில தான் இது தெரிய வரப்போகுது. ஏன்னா பிரிலிமினரி ஸ்டேஜா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுல வந்து 2 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்னு சொன்ன மாதிரி அந்த தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல, இன்னொரு மகளிர் ஆணையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. செய்தி தொடர்பாளர் அவருடைய சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ 2 கம்ப்ளைண்ட்டும் தாவேகாவினரால தான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அதன் விளைவாக தான் முதற்கட்டமாக இந்த எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இன்னைக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இப்ப ஜஸ்ட் பிஃபோர் மினிட்ஸ் இல்லையா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எஸ், அதன் விளைவாக அதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே லீகல்
லைக் விங் லீகல் டீம் தரப்புல இருந்து வந்து ஹைகோர்ட்டையும் இப்போ அணுகியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும் அப்படின்னும் இதனை தொடர்ச்சி அரெஸ்ட் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவங்க அணுகியிருக்காங்க. இதை வந்து நீங்க அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னும் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு முறையீடு வைக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றமும் அக்செப்ட் பண்ணிட்டு பிற்பகல் தட் இஸ் போஸ்ட் லஞ்ச் வந்து அந்த கேஸை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்டேட். அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே போட்டிருக்க செக்ஷன்ஸே பார்த்தோம்னா பிஎன்எஸ் ஆக்ட் கீழேயும் விமன் ஹராஸ்மெண்ட் ஐடி ஆக்ட் கீழே வந்து போடப்பட்டிருக்கு. பிஎன்எஸ் ஆக்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 79 இன்சல்டிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன். ஓகே, ஏன்னா அந்த ஒரு பேரை சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு கமெண்ட்டு ஒரு மேட்சிங்காக ஒரு டபுள் மீனிங்காக போயிட்டதுனால இன்சல்டிங் மாடஸ்டி ஆஃப் விமன். தென் செக்ஷன் 296B அது என்ன சொல்லுதுன்னா obscenity த்ரூ இந்த இடத்துல வந்து அட்டரன்ஸ் சாங்ஸ் ஆர் வேர்ட்ஸ் ஆர் நியர் எனி பப்ளிக் பிளேஸ். ஒரு பப்ளிக் பிளேஸில் நின்று அப்சீனா ஒரு விஷயத்த பேசுறது அது அவர் பண்ணியிருக்காருன்ற ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அடுத்தது செக்ஷன் 196 relates to promoting enmity or hatred between different groups or communities. இப்போ இது என்ன ஆயிடுதுன்னா டிஎம்கே வர்சஸ் இப்படி ஆயிடுது இல்லையா? டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு நடுவுல ஒரு எனிமிட்டியை இவர் வந்து கிரியேட் பண்றாரு. அவருடைய மோதலை உருவாக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தோம்னா செக்ஷன் 192 wantonly giving provocation, okay, with the intent to cause a riot or public disturbance. ஆயிடுச்சு இல்லையா? அது பப்ளிக் ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவோகேஷன் ஒரு வந்து ப்ரொவோக்கிங் பாயிண்டானது அங்கே ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அதில் வெடிச்ச ஒரு விஷயம் தானே. அதன் தொடர்ச்சியாக தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு தாவேகா வந்து போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. மார்னிங்ல இருந்தே இதனை கண்டித்து ஒரு பக்கம் தாவேகா போராட்டம், ஒரு பக்கம் திமுக இன்னைக்கு வந்து போராட்டத்தில் கண்டித்து கைதை கண்டித்து அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 351 clause 2 கிரிமினல் இன்டிமிடேஷன். ஓகே, அதனை தொடர்ந்து செக்ஷன் 61 pertains to criminal conspiracy among individuals to execute an offense. அதாவது பப்ளிக் மத்தியில் வந்து ஒரு கான்ஸ்பைரிங் ஆக்ட் வந்து கிரியேட் பண்றது. இது அகைன் பிட்வீன் டூ குரூப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லை இப்போ. இது வந்து ஒரு அது நல்லாவே தெரியுது டபுள் மீனிங்கான ஒரு விஷயம் அப்படின்னும் போது அகைன் ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெயர் வந்ததும் அதை நோக்கி வைக்கும் போது விமனை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அது அடுத்தது அதையும் தாண்டி ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயமாவும் இன்னைக்கு அது மாறி இருக்கு இல்லையா? ஸோ அதனை தொடர்ந்து செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன். இது என்னன்னா ஹராசிங் ஆர் லைக் இன்டிமிடேட்டிங் எ விமன் இன் அ பப்ளிக் ஆர் டிஜிட்டல் ஸ்பேஸ். பப்ளிக்ல பேசினாரு அது டிஜிட்டல் ஸ்பேஸ்லயும் வந்து நமக்கு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட் என்னன்னா எலக்ட்ரானிக்கலி சர்க்குலேட்டிங் அப்சீன் மெட்டீரியல். அந்த டபுள் மீனிங் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் தான். அவர் பேசிட்டாரு, அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அகைன் அவர் அது கொடுக்க போற விளக்கத்துல தான் இருக்கு. ப்ரிலிமினரியா பார்த்தோம் அப்படின்னா அவர் தவறான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காரு, அவர் தவறான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அப்படிங்கிறது இருக்கு அந்த இடத்துல. கண்டிப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் விச் மீன்ஸ் பொறுப்பு இல்லாம ஒரு எதிர்கட்சி, ஏன்னா அதுக்கு ஐ திங்க் நடிகை குஷ்பு அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க முக்கியானந்த் அவர்கள் தென் மற்றவர்கள் தரப்புல இருந்து எல்லாரும் வந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே அதுக்கு ஒரு கண்டனமானது தெரிவிச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்த தாவேகா தரப்புல இருந்து இல்ல இது வந்து கட்சியை தாண்டி பப்ளிக்கும் வந்து இது ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற வகையில பார்த்த ஒரு விஷயமாகத்தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இப்போ அவரு அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டாண்டை எடுத்து வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பாக இப்போ லீகல் டீம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் ஒரு ரிப்ளை அவங்க கொடுக்கணும் கோர்ட்ல. அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டாலும் இல்லை இது ஃபார்மல் அரெஸ்டா இருக்கிற பட்சத்துல பெயில் கேட்க போறாங்க அப்படின்னாலுமே கோர்ட் அங்க இது பெயில் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிமா இல்ல மேடம் பெயில் எத்தனை வழக்கு எடுத்து எத்தனை வழக்கு மேடம் இருக்கு பதியப்பட்டிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 செக்ஷன்ஸ் வந்து பதியப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இது முதல்ல நீதிமன்றம் இது இவங்க எந்த வகையில இன்டர்பிரட் பண்ணி கொண்டு போறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. முதல்ல இது நீதிமன்றம் வந்து இவங்க சொல்லக்கூடிய எல்லா வகையிலையும் சாட்டிஸ்ஃபை ஆக போறாங்களான்றது ஒண்ணு இருக்கு. அதனை தொடர்ந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலோ இல்ல ஃபார்மல் அரெஸ்டா இருக்கிற பட்சத்துல இப்போ விசாரணைக்கு கைது செஞ்சு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்களா இல்ல இது ஃபார்மல் அரெஸ்டான்ற ஒரு விஷயம் இன்னும் நமக்கு தெரிய வரல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்க வழக்கு பாத்தீங்கன்னா ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவுக்கு தானே போட்டு நான் அவைலபிள் அஃபென்ஸும் இதுல இருக்கு. ஓகே, இதுல இருக்கு இந்த இடத்துல. ஓகே, சோ இது இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயத்துல வந்து இவங்க சைட்ல இருந்து இவங்க எக்ஸ்பிளேஷன் அது கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒண்ணு. அதனை தொடர்ந்து ஓகே இது வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலா இது ஃபார்மல் அரெஸ்டா இருக்கிற பட்சத்துல பெயிலா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர போகுது. இவங்க சைடு என்ன சொல்ல போறாங்க அது நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து ஜஸ்டிஸ் மிஸ்டர் இளந்தரியன் அவர்கள் இதுல தான் வந்துச்சு இப்போ பெஞ்ச்ல தான். ஸோ அதனை தொடர்ந்து தான் வந்து டிசைட் செய்ய போகுது. பட் என்னவாக இருந்தாலும் இதுல வந்து ஒரு தரப்பினர் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து டிஸ்கைஸ்டிங்கான ஒரு கமெண்ட். ஓகே, ஒரு நடிகையுடைய பெயர் அதுவும் நடிகையை தாண்டி ஒரு பெண்ணுடைய பெயர் வந்ததும் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ண நான் அதான் கேட்கிறேன். இப்ப ஒரு தலைவர் பேசுறாரு அப்படிங்கும் போது இது ஆப்போசிட்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. இது வந்து எப்படி அந்த தலைவர் மேல எப்படி வழக்கு பொருந்துன்னு கேட்கிறேன். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவரோட பேர் வந்து அவர் வாயில இருந்து வந்த சொற்களுக்கு அவர் பொறுப்பு இல்லை. ஓகே, சொல்லும் போது அந்த காவேரி அந்த நடிகையோட பேர் அந்த தலைவர் வாயிலிருந்து அவர் வாயில இருந்து அது வரவே இல்லை. இங்க நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயம் சொல்லலாம் என்னன்னா மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்ட் ஆஃப் த சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது நிறைய கூட்டத்துல மேடைகள்ல நமக்கு இது எல்லாமே நடந்திருக்கும் போது அவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற எதை நோக்கி பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. இம்மீடியட்டா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இம்மீடியட்டா அந்த ஒரு பேர் வரும்போது இவருக்கு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது தான் இப்போ தப்பா போயிடுச்சு கொடுக்கும்போது. ஏன்னா அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நீர் வருதோ அது சோ அந்த மாதிரி போகும்போது அது இது எல்லாருக்குமே ஏன்னா நிறைய இப்போ நியூஸ் சேனல்ஸ் இவங்கலாம் அதுக்கு வந்து பீப் சவுண்ட் போட்டு தான் சர்க்குலேட்டே பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு வேர்டுக்கு அப்படின்னும் போது அவர் சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காவேரி தண்ணியை பற்றி சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து பேர் ஐஸ்ல பார்க்கும்போது ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு வந்து அதாவது அந்த ரியாக்ஷன் கொடுத்த தலைவர் மேலே தான் பொருந்தும் இந்த வழக்கு. அவர் வாயிலிருந்து சொற்கள் யார் வாயிலிருந்து வந்ததுன்ற ஒரு விஷயம். ஓகே ஏன்னா கிளப்பி விட்டாங்கன்னா பட எஸ்கேப் ஆயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி கீழ இருந்து அவங்க பேசினாங்க ஒரு வழக்கு கிளப்பி விட்டு போயிடல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வழக்கு எடுத்துக்கலாம். கூட்டத்துல இருந்து அவங்க பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனை தொடர்ந்து இவர் அதுக்கு என்ன மாதிரியா ரியாக்ட் பண்ணாருன்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இவர் தரப்புல இருந்து இதுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட போகுதுன்றது இருக்குல்ல. ஏன்னா ஒரு கேஸ் அப்படின்னு நம்ம போகும்போது ஒரு பக்கம் வைத்து மட்டுமே இங்க டிசைட் ஆக போறது கிடையாது. ஓகே ஏன்னா இன்னொரு இரண்டு பக்கமும் ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம்னு சொல்லுவோம் நம்ம லீகல் டேர்ம்ல டு பி ஹர்ட் ஆன் போத் சைட்ஸ். இவங்க தரப்புல இருந்து அதுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் இன்னைக்கு மதியம் இந்த கேஸ்ல இது வந்து அடுத்த கட்டமாக டிசைட் ஆக போற ஒரு விஷயம். ஆனா இது பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா மேடம்? ஏன்னா இப்ப திமுக தொண்டர்களான சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு சட்டமன்றம் கூடுற சமயத்தில் இப்போ பெயில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிரும். ஸோ பெயில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது டிஎம்கே தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து இது பொலிட்டிக்கல் வெண்டன்டா அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. நாளைக்கு வந்து ஐ திங்க் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நாளைக்கு தொடங்குற ஒரு விஷயம் தட் இஸ் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் ரீதியாக தான் டிஎம்கே தரப்புல இருந்து பார்க்கறாங்க. பட் தாவேகா தரப்புல இருந்து முற்றிலுமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இது வந்து அவங்க விமனை வந்து இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது இல்லையா. ஏன்னா இது வந்து என்னன்னா சிஎம் அவர்களையும் வந்து அவதூறா பேசியிருக்காரு, கூடவே இதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இங்க இந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்கும்போதா இருக்கட்டும் அது ஷுட் பி இன் ஹெல்த்தி வேன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஏன்னா இங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது ஓட்டு கேட்கும் போதா இருக்கட்டும் அடுத்ததை நோக்கியா இருக்கட்டும் நான் இதை பண்ணேன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹைலைட் பண்றது தான் இங்க அதிகமா இருக்கு. அதே மாதிரி எதிர்கட்சியாக வரும்போது யாராக இருந்தாலும் எந்த பார்ட்டியா இருந்தாலும் இதெல்லாம் நாங்க தொடங்கிய திட்டம், இதெல்லாம் நாங்க பண்ணது அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் பாயிண்ட் தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு டிபேட் ஓவர் இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே பார்த்தோம் பொன்ராஜ் அவர்களுடைய விஷயம். இதே மாதிரி தாவேகா பெண்களை நோக்கி இந்த பிரச்சாரத்துக்கு போன பெண்களை நோக்கி அவர் வந்து ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வச்சிருந்தாரு. அதுவும் கேஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ எங்க நடந்தாலும் ஏது நடந்தாலும் பெண்களையும் குழந்தைகளையும் எந்த விதத்திலையும் யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் செக்ல தான் இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு. இல்ல இந்த போராட்டமே தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஸோ அப்படிங்கும் போது இது தவறா புரிதல் ஆகுமா இல்லை எப்படி தவறா எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லை நீங்க எப்படி யோசிச்சாலும் அந்த இடத்துல பேசுனதும் ஒரு பாஸ் கொடுத்ததும் நம்ம எப்படி ரிலேட் பண்ண முடியும்? கரெக்ட் இல்லையா. அது நீதியரசர் என்ன எடுத்துக்கிறான்னு தெரியாது. ஆமா ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய பெயர் வரும்போது தான் இவர்கிட்ட இந்த ரியாக்ஷன் போகுது. அப்படி போகும்போது யாராக இருந்தாலும் அதை ரிலேட் பண்ணக்கூடிய வகையில தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். ஆனால் ஜென்ரல் நோட் ஓகே. அடுத்தது அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறாங்கன்றத வச்சு நீதிமன்றம் அந்த விஷயம் எல்லாமே அடுத்தது வந்து போக போகுது. இது ஆன பேரை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் இது அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக ஒரு பக்கம் இதனை தொடர்ந்து இன்னும் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிவிகேவை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் அந்த ஆர்ப்பாட்டமானது இருக்க போகுது. ஒரு பக்கம் டிஎம்கே அவங்களோட ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்க போகுது. ஏன்னா இப்பவே நம்ம பேசிட்டு இருக்க கொஞ்சம் முன்னாடி நம்ம நியூஸ் பார்க்கும்போது போற வழியில எல்லாம் தேனாம்பேட் சிக்னல்ல இருக்கட்டும் இங்க கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கு. பட் திமுக தரப்பு இதை எப்படி எடுத்துட்டு போவாங்க? எஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா இப்ப நம்மளே பேசும்போது இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்னன்னா எங்கேயும் பேர் மென்ஷன் பண்ணல. அவர் தண்ணியை பத்தி பேசினாரு, அங்கேருந்து ஒரு குரல் வந்துச்சு நான் காவேரியை பற்றி தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து எப்படி கொண்டு போவாங்க? சரி இது முழுக்க டிஎம்கே தரப்புல இருந்து அவங்க சொல்லப்படுற விஷயம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை அவங்க இந்த ஆர்குமெண்ட்க்கு டிஃபென்ஸா எடுக்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கலி ட்விஸ்டட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ன்ற மாதிரி என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை சார்ந்து இல்லாம இது பொலிட்டிக்கலா ட்விஸ்ட் அவுட் பண்ணதான்ற மாதிரி தான் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்கு. நான் எந்த பேரையும் பயன்படுத்தல. ஏன்னா நாளைக்கு வந்துட்டு இது தொடங்க போகுது. தட் இஸ் சட்டமன்ற கூட்டத்தொடர் போகுது.
இன்னொன்று இது கட்சி சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற போகிறதுனால முழுக்க முழுக்க அவர் பேசியது காவேரி தண்ணி பிரச்சனையை பற்றி மட்டும்தான் அவர் பேசியிருந்தார். எங்கேயும் அவர் வாயிலிருந்து அவர் எந்த பேரையும் பேசலை அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டாக இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ இந்த இரண்டு தரப்பையும் வைத்து நீதிபதி அவர்கள் வந்து என்னன்ற அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் வந்து அடுத்தது நமக்கு இது ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்க போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு போஸ்ட் லஞ்ச் தெரிய வர ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பாக மேடம், பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி மேடம். நன்றி.